ஓவேளை ஜெபம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வாக்கு மனிதனானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இன்றைய புனிதர் புனித ஜெஃப்ரி 642 716. இவர் இங்கிலாந்தில் பிறந்தார். பின் புனித ஆசீர்வாதப்பரின் சபையில் சேர்ந்து ரிப்பன் நகரில் குரு பட்டம் பெற்றார். இவர் தூயவர், தாழ்ச்சி நிறைந்தவர். எனவே ஒரு புதிய மடத்தை நிறுவிக் கொண்டிருந்த புனித ஆசீர்வாதப்பருக்கு துணை புரிய இவரை அனுப்பினார்கள். இவர் மடத்தின் உப தலைவராகவும் 681ஆம் ஆண்டில் இன்னொரு மடத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். புனித ஆசீர்வாதப்பர் மரண படுக்கையில் இருக்கும்போது தமக்கு பதிலாக சபையை நடத்தும்படி இவரை நியமித்தார். இவர் 26 ஆண்டுகளாக இந்த வேலையை செய்தார். இவரது ஆட்சியில் நன்மைகள் ஏராளமாக விளைந்தன. புனித பேதா என்பவர் இவருடைய சன்னியாசிகளில் ஒருவர். 66 வயதில் பதவியை விட்டு விலகி ரோமைக்கு திரு யாத்திரையாக சென்றார். பாப்பான் அவருக்கு ஓர் அரிய நூலை அம்பளிப்பாக கொடுத்தார். சிந்தனை: தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் கடவுளுக்கு பிரியமானவை. இவ்விரு புண்ணியங்களையும் கொண்டிருப்பவர்கள் கடவுள் இவ்வழியில் மேலாய் உயர்த்துகின்றார். ஜெபம். ஆண்டவரே, தூய்மையும் மனத்தாழ்ச்சியையும் நாங்கள் நேசிக்க செய்யும். ஆமேன். இறைவா, இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா, இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மை நாங்கள் மறக்கவிடு, எம்மை நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்கவிடு. இறைவா, இதோ
வருகின்றோம். உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. மக்களின் மீட்பர் நாமே என்கிறார் ஆண்டவர். எத்தகைய இடுக்கண்களில் என்னை கூவி அழைத்தாலும் நான் அவர்களுக்கு செவி சாய்ப்பேன். நான் என்றும் அவர்களுக்கு ஆண்டவராய் இருப்பேன். நம்பிக்கையவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற திருமதி நிர்மலா மணிகண்டன் அவர்களுக்காகவும் திருமண வாழ்வின் எல்லா அருள் செல்வங்களையும் கடவுள் இவருக்கு கொடுக்கும்படியாகவும் சிறப்பாய் ஜெபிப்போம். மேலும் சகாயராஜ் அமலோற்ப மேரி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் மகள் ருபிட்டா ஆரோக்கிய மேரி படிப்பில் சிறந்து விளங்கிடவும் வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. ஆரோக்கிய மேரி, ஜோனாஸ், சின்னப்பன், மதலைமுத்து, அமிர்த வேளாங்கண்ணி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சபை உரையாளர் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரமும் காலமும் உண்டு என்பதை அறிவுறுத்துவதாய் அமைகிறது. ஒரு மிக நீண்ட பட்டியலை கொடுத்து இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஆனால் இந்த காலங்களை எல்லாம் தனக்குள் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கின்ற கடவுளை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவர்தான் ஒவ்வொன்றையும் மிக சிறப்பாக செய்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வு அவரை சார்ந்ததாய் இருக்க வேண்டும் என்கின்ற மைய செய்தியை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை காண வாய்ப்பு தேடினான் என்பதை குறித்து நேற்றைய தினம் நாம் தியானித்து நாமும் இயேசுவை காண்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், சக மனிதரில் தென்படும் இயேசுவையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி நேற்று நாம் தியானித்தோம். இயேசுவினுடைய வல்லமையையும் அவர் புரிந்த அருமடையாளங்களையும் அதிசயங்களையும் கண்ட குறுநில மன்னன் குழம்பி போனான். அவர் யார் என்று மற்றவர்களிடம் விசாரிக்க அவரவர்கள் என்ன செய்தியை பெற்றார்களோ அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள் என்று இயேசுவும் தம்முடைய சீடர்களிடம் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை தொடுக்கின்றார். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? இயேசுவை குறித்து ஏரோதுக்கு சொல்லப்பட்டது போல் இயேசுவை குறித்து மக்கள் என்ன பேசினார்கள் என்பதை இந்த சீடர்கள் இயேசுவிடம் சொல்லுவதையும், அதன் பிறகு இயேசு தன்னை குறித்து தன்னுடைய சீடர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், யாராக என்னை பாவிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள ஒரு தனிப்பட்ட கேள்வி அவர்களிடம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் என்னை யார் என்று நினைக்கின்றீர்கள், அல்லது நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நிசப்தம் அங்கு உலாவ முதன்மை சீடர் மட்டுமே சொல்லுகின்றார், நீர் கடவுளின் மெசியாய் என்று. அன்புக்குரியவர்களே, காலங்களுக்கு உட்பட்ட கடவுளை நாம் அனுபவித்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த காலங்களை எல்லாம் உருவாக்கிய இயேசு நமக்கு யாராக இருக்கிறார் என்பதையும் நாம் கொண்டாடி இருப்போம். ஒருவேளை அத்தகைய தனிப்பட்ட உறவு நிலையில் நாம் நம்மை உட்படுத்தி கொள்ளாமல் இருந்திருந்தால் அதற்கான முயற்சியில் இறங்கிட கடவுள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். சிந்தனைகளோடு செபிப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய செய்தித்தாள் கொடுக்கின்ற செய்தியின் பின்புலத்தில் தமிழகத்தில் இதுவரை 5692 பேருக்கு புதிதாக நோய் தொற்று உருவாகி இருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே இந்த நாட்களில் இந்த நோயினால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்காகவும் அவர்கள் விரைவில் குணமடைந்து வீடு திரும்பவும் செபிப்போம். கடந்த வாரத்தில் பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில்
நம்முடைய உலகிற்கே உணவு கொடுக்கின்ற விவசாயிகளுக்கு எதிராக 3 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் பல லட்சம் விவசாயிகள் ஒன்று திரண்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற தருணத்தில் அவர்களோடு நம்முடைய ஜெபம் இருக்க இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி வரை எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தை 1 முதல் 11 முடிய. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொள்ளுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கின்றார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
உமக்கு நன்றி. உங்கள் பதில் பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பருளும் மீட்பெறும் அவரே, என் கேடயமும் புகலிடமும் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர சிறு மூச்சுக்கு ஒப்பானவர், அவர்களில் வாழ்நாட்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 9 இறைவசனங்கள் 18 22 முடிய. இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று இயேசு கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் யார் என சொல்லுகிறீர்கள் என்று இயேசு சீடர்களிடம் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் இயேசு கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் புத்தகம் பிரிவு 3 இறைவசனம் 1. அன்புக்கினியவர்களே, ஒரு முறை தமிழ் இலக்கண வகுப்பில் ஆசிரியர் மாணவர்களிடம் இலக்கணம் குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அசோகர் ஆட்சி செய்தார், இது எந்த காலம்? மாணவர் என்று சொன்னான், அது கடந்த காலம். மோடி ஆட்சி செய்கின்றார், அது என்ன காலம்? நிகழ்காலம் என்று சொன்னார். நாளை ராகுல் காந்தி ஆட்சிக்கு வருவார், இது என்ன காலம்? எதிர்காலம் என்றார்கள். இப்பொழுது நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன், இது என்ன காலம்? எல்லா மாணவர்களும் சொன்னார்கள், இது எங்க போதாத காலம். அன்புக்கினியவர்களே, இன்றைய முதல் வாசகம் காலத்தை குறித்து பேசுகின்றது. சபையுரையாளர் தான் பெற்றுக்கொண்ட ஞானத்தின் பின்புலத்தில் நம்முடைய அன்றாட வாழ்வில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் ஒருங்கே சேர்த்து அழகாய் பட்டியலிடுகின்றார். நேற்றைய முதல் வாசகத்தின் வாழ்வின் யதார்த்தங்களை அழகாய் குறிப்பிட்டு, வீண், முற்றிலும் வீண், வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண் என்று சொல்லி எவையெல்லாம் வீணானதாய் தமக்கு தென்படுகிறது என்பதை பட்டியலிட்ட சபையுரையாளர் புத்தகத்தின் ஆசிரியர் இன்றைய முதல் வாசகத்தில் உலகில் நடக்கிற ஒவ்வொன்றும் அதன் அதன் காலத்திற்கு ஏற்ப நடைபெறுகிறது என்று சொல்லுகின்றார். பிறப்புக்கு ஒரு காலம் என்றால் இறப்புக்கு ஒரு காலம்,
நடவுக்கு ஒரு காலம் என்றால் அறுவடைக்கு ஒரு காலம், கொள்ளுதலுக்கு காயப்படுத்துவதற்கு ஒரு காலம் என்று சொன்னால் ஆறுதல் பெறுவதற்கும் குணத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு காலம் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்குமான காலத்தை குறித்து பேசுகின்றார். இந்த செப்டம்பர் மாதம் கடந்த வாரத்தில் நம்முடைய தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் ஆரம்பித்தது. இந்த புரட்டாசி மாதத்தில் நம்முடைய இந்து மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் இந்த காலத்தை, இந்த புரட்டாசி மாதத்தை மாமிசம் உண்ணாத காலமாக அவர்கள் கருதுகிறார்கள். மார்கழி மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது அது குளிர்காலம் என்று சொல்லுகின்றார்கள். மே மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது அது சித்திரை மாதம், வெயில் மாதம், கத்திரி வெயில் அடிக்கும் என்று சொல்லுகின்றார்கள். ஆடி மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது வயலில் சிறு சிறு தானியங்களை, விதைகளை விதைத்து அவைகளை வளரச் செய்து 2 மாதம் அல்லது 3 மாதம் அல்லது 30 நாட்கள் கழித்து அறுவடை செய்து கொள்ளுகின்ற காலம் என்று சொல்லுகின்றார்கள். நம்முடைய தமிழ் பண்பாட்டிலும் கூட நம்முடைய குடும்பங்களில் திருமணங்களை தை மாதத்தில் நாம் வைத்துக் கொள்ளுகின்றோம். ஆடி மாதத்தில் திருமணம் செய்து வைத்த அந்த இளம் தம்பதியினரை அவர்களுடைய வீடுகளில் இருந்து பிரித்தெடுத்து அவரவருடைய சொந்த வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறோம். இப்படி நாமும் ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்றாற்போல் ஒன்றொன்றை செய்கின்றோம். இப்பொழுது இந்த பெரும் நோய் தொற்று காலத்திலும் உலக சுகாதார மையம், நாடுகளின் அரசுகள் ஒவ்வொன்றும் இந்த காலத்தில் நாம் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் மிக சிறப்பாக அந்தந்த நாட்டு மக்களுக்கு செய்திகளை கொடுத்து வருகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். சபை உரையாளர் சொல்லுகின்றார், கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார் என்று சொல்லி. அப்படி என்றால் கடவுள் எதை திட்டமிடுகின்றாரோ அதை அதனுடைய காலத்தில் செய்கின்றார். இப்படி கடவுள் எல்லாவற்றையும் அதனுடைய காலத்தில் செய்கிறார் என்று சொன்னால் ஒரு செய்தி அழுத்தமாய் நமக்கு தெரிகிறது அல்லது சொல்லப்படுகிறது. காலங்களை கடந்தவர் கடவுள் என்றும் காலங்களை தம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறவர் கடவுள் என்பதும் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாய் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. விவிலியத்தினுடைய பகுதிகளும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உயிர்ப்பு ஞாயிறு ஒளி வழிபாட்டின் பொழுது குருவானவரும் அழகாய் இறை மக்களோடு சேர்ந்து ஜெபிக்கின்றார். காலங்களும் அவருடையன, யுகங்களும் அவருடையன, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி காலங்களை குறித்து, காலங்களின் அதிபதியாயிருக்கின்ற கடவுளை குறித்து நாம் அந்த ஒளி வழிபாட்டு திருநிகழ்விலும் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்படி என்று சொன்னால் இந்த காலங்களை எல்லாம் உண்டாக்கிய, உருவாக்கிய கடவுளிடம் நம்மை ஒப்பு கொடுக்க என்று நமக்கு அழைப்பு தரப்படுகிறது. என்னால் முடியும், நான் செய்வேன், பார்த்து கொள்வேன், என்னை மிஞ்சியது ஒன்றுமில்லை என்கின்ற அதீத கண்மூடித்தனமான நம்பிக்கையில் இருப்பதை விட என்னுடைய எல்லா முயற்சிகளிலும் முன்னெடுப்புகளிலும் கடவுள் எனக்கு பக்கபலமாய் இருப்பார், கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் அதை செய்வார் என்கின்ற நம்பிக்கையில் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் என்பது இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகின்ற செய்தி. அன்புக்குரியவர்களே, ஒரு நகைச்சுவையாக சொல்வதும் உண்டு. இன்றைய முதல் வாசகத்தில் இந்த சொற்றொடரை நாம் வாசிக்கிறோம். கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வழக்காற்றில், குறிப்பாக சென்னை பகுதி வழக்காற்றில் மொழியில் நாம் சொல்லுகிறோம், வச்சு செஞ்சான் பார்த்தியா, செம்மையா செஞ்சான்ல. கடவுளும் அப்படித்தான் பல நேரங்களில் அவரிடமிருந்து நாம் விலகி செல்லுகின்ற பொழுது, அவரை புறக்கணிக்கின்ற பொழுது, அவருடைய திருப்பிரசன்னத்தை நாம் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்குகின்ற பொழுது இவற்றிலிருந்து நம்மை மீண்டும் அவரிடம் கொண்டு வருவதற்கும் கடவுள் செம்மையா செய்வார். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக நான் பார்ப்பது, இப்பொழுது நாம் கடந்து போகின்ற இந்த நோய் தொற்று காலம். இந்த நோய் தொற்று ஆலயங்களை எல்லாம் இழுத்து மூடியது, வழிபாட்டு தலங்களை எல்லாம் இழுத்து மூடியது. நாமே
மிகுந்த வேதனைக்கு உள்ளானோம். இந்த ஆண்டு என்னால் குருத்தோலை ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுக்க முடியவில்லையே. எங்களுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையின் மைய கொண்டாட்டமான பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, உயிர்ப்பின் ஞாயிறு கொண்டாட்டங்களில் பங்கேற்க முடியவில்லையே. 5-6 மாதத்திற்கு மேலாக ஆலயங்கள் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. நற்கரணை உட்கொள்ள முடியவில்லையே. ஒப்புரவருட் சாதனத்தை அணுக முடியவில்லையே. நோய் தொற்று என்பதால் பிற நோய்களுக்கு மருத்துவம் செய்து கொள்ள முடியவில்லையே. நோய் தொற்று காலம் என்பதால் வீட்டை விட்டு வெளியேற முடியவில்லையே. உறவுகளை சந்திக்க முடியவில்லையே. ஒரே இடத்தில், ஒரே அறையில், ஒரே வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கிறோமே, மன உளைச்சலுக்கு ஆளாகிறோமே என்றெல்லாம் நாம் புலம்பிய நாட்கள் உண்டு. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் நாம் கடவுளை அதிகமாய் தேடினோம். கடவுளை அதிகமாய் தேடுவதற்கு இந்த காலம் நமக்கு சிறப்பாய் உதவி செய்தது என்று கூட நாம் அதனுடைய மறுபக்கத்தை பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்கினியவர்களே, இந்த நோய் தொற்று காலத்தில் நாம் ஒன்றாயிருந்திருக்கிறோம். நம்முடைய உறவுகளை வலுப்படுத்தியிருக்கிறோம், ஆழப்படுத்தியிருக்கின்றோம். வன்முறைகளை, குறிப்பாக குடும்ப வன்முறைகளை நாம் குறைத்திருக்கின்றோம். ஒருவர் மற்றவருக்கு எதிரான வன்முறைகளை கூட நாம் குறைத்திருக்கின்றோம். நம்முடைய நெறிகாட்டுதல் வழிமுறைகளை பின்பற்றி நம்முடைய உணவு பழக்கங்களில் கூட சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சித்திருக்கின்றோம். இயற்கையோடு ஒருங்கிணைந்து வாழ முன்னெடுப்புகளை நாம் எடுத்திருக்கிறோம். அப்படி என்றால் கடவுள் மிக செம்மையாகவே தான் விரும்பியதை செய்திருக்கிறார் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இதனுடைய பின்புலத்தில் அல்லது நீட்சியாகவே இன்றைய நற்செய்தியை நான் தியானிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியில் பலமுறை நாம் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், மறையுறையில் பகிர்வினை கேட்டிருக்கின்றோம். இயேசு தம்முடைய சீடர்களிடம் 2 கேள்விகளை, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், அதனைத் தொடர்ந்து நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். அன்புக்குரியவர்களை, முதல் கேள்வி பொதுவான கேள்வி. 2வது கேள்வி நம் ஒவ்வொருவருக்கும் தரப்படுகின்ற, கொடுக்கப்பட்டிருக்கின்ற தனிப்பட்ட கேள்வி. இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு இதைத்தான் கேட்கின்றார். இதே சிந்தனை நாம் பலமுறை கேட்டிருப்போம். இந்த சிந்தனைக்கு நாம் எடுத்த முன்னெடுப்பு என்ன? ஓகே, ஃபாதர் இன்னைக்கு எனக்கு சொல்லியிருக்காங்க, அல்லது இன்னைக்கு இந்த ப்ரீச்சர் சொல்லியிருக்காரு, இல்லை இந்த தியான கூட்டத்தில் நான் இதை கேட்டேன். இயேசு எனக்கு யார்? என்னுடைய கத்தோலிக்க வாழ்வில் இத்துணை ஆண்டுகள், என்னுடைய வயதுக்கு ஏற்ப இத்துணை ஆண்டுகளில் நான் கண்டுபாவித்த, நான் கொண்டாடிய இயேசு எனக்கு யாராக இருக்கிறார் என்கின்ற கேள்விக்கு நாம் விடை கண்டுபிடித்திருக்கிறோமா? ஒவ்வொரு முறையும் இந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் இதே சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டாலும் எத்தனை முறை நமக்கும் இயேசுவுக்குமான அந்த தனி மனித உறவை நாம் சிறப்படைய செய்திருக்கின்றோம், அதில் ஆழம் காண முயற்சித்திருக்கின்றோம். How often we have taken effort to get into a personal encounter with Jesus. எல்லா சீடர்களுக்கும் தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஆனால் பேதுரு மட்டும் சொல்லுகிறார், நீர் கடவுளின் மெஸ்ஸியா. அப்படி என்றால் இயேசுவுக்கும் பேதுருக்குமான உறவு அவ்வளவு நெருக்கமாய் இருந்தது. இயேசுவினுடைய சிறப்பு தருணங்களில் பேதுரு இயேசுவோடு பயணிக்கின்றார். அந்த ஒவ்வொரு சூழலிலும் இயேசுவினுடைய கடவுள் தன்மையை பேதுரு அனுபவித்தார், பார்க்கின்றார். அதனுடைய ஒரு சிறப்பு வெளிப்பாடாகவே பேதுரு மட்டும்தான் சொல்லுகின்றார், நீர் கடவுளின் மெஸ்ஸியா. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய தொடக்கம் எதுவாக இருக்கிறது? அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது சீடர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். 12 பேர் இருக்கின்ற கூட்டத்தில் 13வது நபராக இயேசு இருக்க, கூட்டத்திற்கு நடுவில் இயேசு தனித்து வேண்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு கூட்டத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி ஒருவர் தனிமைப்படுத்திக் கொள்ள முடியும்? அன்புக்குரியவர்களே, இறையியலாளர்கள் சொல்லுகின்றார்கள், இது முதிர்ச்சியின் வெளிப்பாடு. ஒரு கூட்டத்திற்குள்ளும் ஒரு கும்பலுக்குள்ளும் அநேகர் இருக்கின்ற இடத்திலும் ஒருவர் தன்னை தனிமையாக
உணர முடியும், தனிமைப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொன்னால் அது அவருடைய முதிர்ச்சியின் வெளிப்பாடு என்று சொல்லப்படுகிறது. இயேசு சீடர்களோடு இருக்கின்றார். இருந்து கொண்டு அவ்வளவு பேருக்கு மத்தியில் சீடர் தனித்திருந்து ஜெபிக்கின்றார். அந்த வேளையில் இயேசு தம்முடைய சீடர்களிடம் இப்படி இயேசுவுக்கும் அவர்களுக்கும் இடையே பயணித்த கொண்டாடிய உறவின் முதிர்ச்சியை குறித்து அவர்களிடம் கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கத்தோலிக்க வாழ்வு, நம்முடைய வயதை கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள். 50, 60, 70, 65, 40, 45 இத்துணை ஆண்டுகால நம்முடைய கத்தோலிக்க பயணத்தில் நாம் இயேசுவை எப்படிப்பட்டவர்களாய் பார்த்திருக்கின்றோம். பேதுருவுக்கு இயேசு மெசியாவாக வெளிப்படுத்தப்பட்டார். புனித தோமாவுக்கு நீரே ஆண்டவர், நீரே கடவுள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வெளிப்படுத்தினார். நூற்றுவ தலைவன் இயேசு மரணித்து விட்டாரா என்பதை உறுதி செய்ய ஈட்டியால் விழாவை குத்தி தண்ணீரும் இரத்தமும் வழிந்தோடிய நிலையில் உண்மையிலுமே இவர் இறைமகன் என்று தனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை அவரும் அங்கு சாட்சியமாய் சொல்லுகின்றார். உயிர்த்த இயேசுவை கண்ட மகதலா மரியா ரபி என்று சொல்லி இயேசுவை இன்னும் நெருக்கமாய் அவள் பற்றி கொள்ளுகின்றாள். அன்புக்குரியவர்களே, இப்படி பலரும் தங்களுக்கான இயேசுடனான தனிப்பட்ட அனுபவத்தை நமக்கு நற்செய்தியாய் விட்டு சென்றிருக்கின்ற சூழலில் இயேசுவுக்கும் நமக்குமான தனிப்பட்ட உறவில் நாம் இயேசுவை எத்தகையவராய் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சிந்தனைகளோடு தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் குணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இரத்தினை அறிக்கைகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து நமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமுள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். நீர் கடவுளின் மெசியா என்று பேதுருவால் அறிக்கையிடப்பட்டவர். காலங்களும் யுகங்களும் இவருடையவை, இவரால் தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது, இவரால் அன்றி எதுவும் உண்டாக்கப்படவில்லை என்று யோவான் நற்செய்தியாளரால் அறிவிக்கப்படுகின்றவர். இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா. அன்பு மொழி பேசும் இன்பமொழில் இயேசு, எந்நாளும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்பமொழில் இயேசு, எந்நாளும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா. வானின் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே, நீன்றி வாழ்வேதையா. வானின் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே, நீன்றி வாழ்வேதையா. பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய், பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய், உன் ஆசி கண்டால் மகிழ்வேனையா. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்வேன், உன்னை அழைத்தேன், நீ வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா. நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றுடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். திருவிருந்து பல்லவி. நல்ல ஆயன் நானே என்கிறார் ஆண்டவர். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. யோவான் நற்செய்தி பிரிவு 10 இறைவசனம் 14. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக.
அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, காலையிலே திருப்பலிக்கு வாகனங்களில் வருகின்றவர்களுடைய கவனத்திற்கு உங்களுடைய வாகனங்களை ஒன்று நம்முடைய மாதாவினுடைய திருக்காட்சி பீடம் கெபி இருக்கிற பகுதியிலோ அல்லது கொடிக்கம்பத்துக்கு முன்புறத்திலோ தயவு செய்து உங்களுடைய வாகனங்களை நிறுத்துங்கள். சம்டைம்ஸ் we need to be disciplined also. உங்கள் வாகனங்களை நீங்கள் எப்படி நிப்பாட்டியிருக்கீங்க பாருங்கள். நீங்கள் நேராக வரீங்க, அப்படியே போடுறீங்க, அப்படியே கிளம்பி ஆலயத்திற்குள் வருகின்றீர்கள். உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நம் திருத்தந்தை, ஆயர்கள், துறவியர்கள், குருக்கள் மற்றும் நம் மறை மாவட்டத்திற்காகவும் நமது பங்குக்காகவும் பங்கு தந்தைக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நமது பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். அமலோற்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.